அநேக காரிருளினாலே சூழப்பட்டு இருக்கிறார்கள். திசை தெரியல. எந்த திசையில் போனால் தேவன் என்னை விடுவிப்பா? நாலேஜ் இல்லை. இருட்டில் சிக்கி இருக்கிறது போல் இருக்கிறாங்க. ஏன்? அவருடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறதில்ல. நான் சில வசனம் சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துருக்கீங்களா? நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் நீங்கள் காரிருளினாலே சூழப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு சில காரணத்தை சில நிமிடங்களில் பார்க்க போகிறோம். உங்களை பற்றி உங்கள் தகப்பனாகிய தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை. You are perfectly perfected according to Hebrew 10:14 and Colossians 2:10. எபிரேயர் 10:14 கொலோசையர் 2:10 சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சீரியஸாக எடுக்கலை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஹவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். சீரியஸாக எடுக்கிறீங்களா? ஆகவே தான் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். ரைட்? எப்படி நம்ம பரிபூர்ணமாக்கப்பட்டோம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:24 கிரேக்கரானாலும் யாராக இருந்தாலும் சரி, தமிழர்களானாலும் தெலுங்கர்களானாலும் ஆங்கிலேயர்களானாலும் உங்களுக்கு இயேசுவையே தேவ பலனாகவும் தேவ பரிசுத்தமாகவும் வச்சிட்டாரு. தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும். அதே 1 கொரிந்தியர் 1:24 என்ன சொல்லுது தெரியுமா? அவரே, எவரே? இயேசுவே உங்களுக்கு பரிசுத்தமாகி இருக்கிறார், தேவ நீதிமாய் இருக்கிறாய். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சும்மா போகிற போக்கில் அசால்ட்டாக சொல்லிட்டு போகலங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் கேர்லெஸ்ஸாக சொல்லலை, சீரியஸாக தான் சொன்னார். அதற்கு விளக்கத்தை தான் பவுல் இங்கே கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு? நீங்கள் எப்படி தேவனை போல மாறினீர்கள் என்றால் இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் எஃபர்ட். உங்கள் பரிசுத்தம், உங்கள் ஜெபம், உங்கள் நீதி, இதனால நீங்கள் தேவனாக மாறவில்லை. இயேசுவையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார். இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். இயேசுவையே உங்களுக்கு தேவ நீதி ஆக்கிவிட்டார். 1 கொரிந்தியர் 1:33-31 இவைகளை நான் தியானித்தேன் பாருங்க. இரவும் பகலும் அநேக பாவங்கள்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஆனாலும் என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்கள் குறைவுகளினும் மத்தியிலும் நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எப்படியா இதை நம்புறது? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களுடையவர் ஆயிற்றே. அதில் உள்ள சீக்கிரட்டை சொல்லி தரட்டா? உண்மை, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன். பாருங்கள், நீங்கள் செய்கிற பாவங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள் ஆவி மனிதனை அணுகாதபடி அதை சீல் பண்ணிட்டார். ரைட்? எபேசியர் 1:13 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவி மனிதரை சீல் பண்ணிட்டதுனால நீங்கள் செய்கிற பாவத்தில் உங்களுடைய ஆவி மனிதன் ஈடுபடுகிறது இல்லை. ஆஃப்டர் யுவர் born again எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் மாம்சத்திலையும் சிந்தையிலும் செய்கிற பாவத்தை அவர் பார்க்க மாட்டார். ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்களையுடைய தேவன். இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடாக வந்துட்டுனா குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீங்க. அநேக பாவங்களிலிருந்து லகுவாக வெளியே வருவீர்கள். நீங்கள் இயேசு செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து பவுல் அப்போஸ்தலனை போல உலகத்தை உலுக்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.